ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஃபன்னான வீடியோ கிடையாது. இது கொஞ்சம் ஒரு மாதிரி சென்சிட்டிவான வீடியோ. ஸோ இந்த டாபிக் வந்து ரீசெண்டாக பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ என்னோட ஒப்பீனியன் பற்றி பேசலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது என்ன கான்செப்ட்னா வந்துட்டு ஒரு தனியாக ஒரு ஐலாண்டில் வந்துட்டு ஒரு விமன் இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு ஆப்ஷன் தராங்க. யாருமே அங்கே இல்லை, நீங்கள் வந்து யாராவது ஒருத்தவங்களை தான் கூட வச்சுக்க முடியும். எய்தர் மென் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை பேர் ஒரு கரடி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ விமன் எல்லாருமே வந்து எனக்கு பேர் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Man is scary. With a bear. Depends what man, but probably a bear. நான் வந்து எனக்கு வந்து மென் மேலே வந்து ஒரு சேஃபாக நான் அவங்க கூட ஃபீல் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மென் எல்லாமே வந்து கடுப்பாயிட்டு அது எப்படி நீங்கள் சொல்லலாம், அப்போ நாங்களும் வந்து உமனை நாங்கள் சூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு. என்னோட ஒப்பீனியன் வந்துட்டு இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ ஒரு ஐலாண்டில் நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு வந்து இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக மென் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு என்னோடய லைஃப்பில் ஃபேமிலியை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு கேர்ள்ஸில் வந்து ரொம்ப கம்மி பேர் தான். பாய்ஸில் தான் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா என்னோடய பசங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நான் வந்து கால் பண்ணுவேன். ஸோ அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. உண்மையாக சொல்லணுன்னா வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு பசங்க கூடலாம் பேசக்கூடாது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அது ஒரு லூஸ்தனமான ஒரு மைண்ட் செட்டுன்னு வச்சுக்கோங்க. பயப்படாதீங்க சார், இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சோன்னையும் எங்கள் அப்பா தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு நீ வந்து இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்க, கண்டிப்பாக ஐடிலலாம் போகணும். ஸோ நீ வந்து நிறையா பசங்க கூடலாம் பேசி நார்மலாக பழகு, நீ வந்து அவங்க வேறு ஏதோ ஒரு வேர்ல்ட்லேருந்து வந்தவங்க மாதிரி நீ நினச்சிக்காத, ஸோ நார்மலாக பழகு, அப்போ தான் வந்து உனக்கு ஐடிலாம் போனால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எங்கள் அப்பா அப்போவே சொன்னாங்க. அப்போ காலேஜ்லலாம் நான் அப்படியே கொஞ்சம் பேச ஆரம்பித்து எனக்கு வந்து ரொம்ப நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அண்ட் இப்போ வரைக்குமே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் டச்லேயே இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இப்படி நான் ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, இப்போ யாரோ ஒரு மென் இருக்காங்க அப்படின்னா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் தான் வருவாங்க. அண்ட் எனக்கு வந்து ஓகே நல்லா ஃபன் பண்ணிட்டு விளையாடிட்டு அந்த மாதிரி தான் என் மைண்டு போகுது. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு வந்து நான் கண்டிப்பாக மென் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து அவங்க மேலே அப்படி ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. பட் இதோட முடியல. இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தா இப்போ இன்னொரு பொண்ணு இருக்காங்க. இப்போ நான் வந்து பர்சன் ஏன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பொண்ணு வந்து பர்சன் பி இருக்காங்க. அண்ட் அவங்கக்கிட்ட இந்த கொஷின் கேட்கும்போது அவங்க வந்து எனக்கு மென் வேணாம், நான் பியர் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதையுமே நம்ம வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது. ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். பிகாஸ் அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக சில கசப்பான அனுபவங்கள் நடந்திருக்கும், அதனால தான் அவங்க பயப்படுறாங்க. நம்மளே வந்து ஒரு நார்மலாக கேஷுவலாக காதில் கேட்குறதே என்ன மாதிரி நியூஸ்லாம் கேட்குறோம். ஸோ நீங்கள் அப்போ யோசிச்சு பாருங்கள். அவங்க இப்படி ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு ரீசன் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப பிளண்ட்டாக. ஸோ அது யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க கூட நீ சண்டைக்கு போகணும் அப்படின்னு கிடையாது. ஓகே, மேபி அவங்க ஏதோ கோத்ரூ பண்ணியிருப்பாங்க போல், இட்ஸ் ஃபைன் அப்படின்ட்டு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தீங்கன்னா அது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாலே ஐ திங்க் நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நான் மென் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற பொண்ணுங்களையும் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் தட்ஸ் வாட் தே ஃபீல் அபவுட் இட். ஸோ அவ்வளோதான். இதை பற்றி நான் ஜஸ்ட் ரேண்டமாக பேசணும்னு நினச்சேன். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நார்மலாக பண்ணுற வீடியோலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஐ ஜஸ்ட் ஃபெல் லைக் டூயிங் இட். ஓகே கைஸ், பை பை. கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.